வீரப்பன் அவரோட 10, 12 வயசுலயே காட்டுக்குள்ள போயிட்டாரு. ஆரம்பத்துல அவரோட மாமா கூட சேர்ந்து வேட்டைக்கு போனவரு, அப்புறம் அவரே தனியா ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாரு. சுமார் 36 வருஷம் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில இவரோட ஆதிக்கம் தான் இருந்துச்சு. வீரப்பன் காட்டுக்குள்ள ரொம்பவே கவனமா இருப்பாரு. ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க மாட்டாரு. அவரு தூங்கும்போது கூட ரொம்ப உஷாரா இருப்பாருன்னு அவரோட கூட இருந்தவங்க சொல்றாங்க. சமைக்கும்போது புகை வந்தா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பெரும்பாலும் ராத்திரி நேரத்துல தான் சமைப்பாங்களாம். அதுவும் காய்ந்த விறகுகளை மட்டும்தான் பயன்படுத்துவாரு. காட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு மரமும் அவருக்கு அத்துப்படி. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பல குறுக்கு வழிகளை வச்சிருந்தாரு. யானைங்க நடக்கிற பாதைய வச்சே அங்க வேற யாராவது வராங்களான்னு கண்டுபிடிச்சிருவாராம். விலங்குகளோட சத்தத்தை வச்சு போலீஸ் நடமாட்டத்தை தெரிஞ்சுப்பாரு. அவரோட குழுவுல இருந்தவங்களுக்கு ரொம்பவே கண்டிப்பா இருப்பாரு. யாராவது துரோகம் பண்ண நினைச்சா அவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாரு. ஆனா அதே சமயம் அவருக்கு விசுவாசமா இருந்தவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாரு. காட்டுக்குள்ள இருந்த மக்களுக்கு பல உதவிகளையும் செஞ்சிருக்காரு. அதனாலதான் அங்க இருந்த மக்கள் அவருக்கு ஆதரவா இருந்தாங்க. ஆரம்பத்துல யானைகளை வேட்டையாடி தந்தங்களை வித்துட்டு இருந்த வீரப்பன் அப்புறமா சந்தன மரங்களை வெட்டி கடத்துறதுல இறங்குனாரு. இதன் மூலமா அவருக்கு பெரிய அளவுல பணம் கிடைச்சது. அத வச்சுதான் பெரிய ஆயுதங்களை வாங்கினாரு. வீரப்பனோட வாழ்க்கை ஒரு பெரிய மர்மம் நிறைஞ்ச கதை மாதிரியே இருக்கும். அந்த 36 வருஷத்துல அவரு சந்திக்காத சவால்களே இல்லைன்னு தான் சொல்லணும்.